ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வின் ட்ரா வந்து 797. இதுக்கான கேல்குலேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 287. இதில் நான் வந்து சி போர்டில் 2 எடுத்தேன், ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 7, 5 2 நம்பர் எடுத்திருந்தேன். இப்போது நான் எடுத்த நம்பரில் வந்து நம்பர் கரெக்டாக தான் பாஸ் ஆயிருந்தது, ஆனால் போர்டு தான் சேஞ்ச் ஆயிருந்தது. சி போர்டில் எடுத்த 2 வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஏ போர்டில் எடுத்த 7, 5 நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 7 பாஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து 3, 2, 7, 4 இந்த நவம்பர் மந்த் சார்ட்டில் இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். 3, 2, 7, 4 ஓகேவா. இப்போ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு ஓகேவா. அதிலேருந்து சி போர்ட் ஃபுல்லாக கம்பேர் பண்ணுறீங்கன்னா 7, 3, 4 நம்பர் இருந்தது. இல்லாத நம்பர் 2 மட்டும்தான். அதனால் 2 சி போர்டில் எடுத்துருப்பேன். ஆனால் இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இன்னொரு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 1, 7, 5, 3 இந்த நம்பர் தான் 1ன்ற நம்பர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தால் அதுக்கு அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பேன். 1, 7, 5, 1, 5, 3, 7 இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும். 1, 3 நம்பர் இருக்குது. அதனால் நேற்று ரிசல்ட்டுக்கு 5, 7ன்ற நம்பர் எடுத்து இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்திருந்தேன். 7 பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து இதுவுமே இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 287, லாஸ்ட் நம்பர் 7. லாஸ்ட்டில் 7ன்ற நம்பர் பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். இது எல்லாமே இந்த நவம்பர் மந்த் சார்ட்டு தான், நவம்பர் மந்த் ரிசல்ட்டு தான். இங்கே 517, அதுக்கு அடுத்த நாள் வந்து 591, 427, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் பார்த்தீங்கன்னா 838, 907, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் வந்து 163, இப்போ 287. இந்த எல்லா ரிசல்ட்லேயும் லாஸ்ட் நம்பர் 7 தான் இருக்கும். லாஸ்ட்டில் 7 நம்பர் இருந்தால் அங்கே இருக்கிற ஏ போர்டு நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். ஏ போர்டு நம்பர் 5, 7, 5, 35னா அதுக்கு அடுத்த நாள் 5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே லாஸ்ட்டில் 7 நம்பர் இருக்கா, இங்கே இருக்கிற ஏ போர்டு நம்பர் 4, 7 நாள் 28, 28னா 2 இல்லைனா 8னா 8 வந்து அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கேயும் 7ன்னு இருக்கும்போதே இங்கே இருக்கிற ஏ போர்ட் நம்பர் 9, 9, 7, 63னா 6, 3 இந்த 2 நம்பருமே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 287, லாஸ்ட் நம்பர் 7. அப்போது நேற்றைய ரிசல்ட்டில் ஏ போர்ட் நம்பர் 2, 7, 2 பேர்கள் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 14. இப்போ 14னா 1 இல்லைனா 4 ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு நம்பர் தான். 7ன்ற நம்பர் லாஸ்ட்டில் சி போர்டில் இருந்தால் அங்கே இருக்கிற ஏ போர்ட் நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7, 5, 35னா அதுக்கு அடுத்த நாள் 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 7 நாள் 28னா அதுக்கு அடுத்த நாள் வந்து 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 7ன்னு இருக்கும்போது ஏ போர்ட் நம்பர் 9, 9, 7, 63னா 6, 3 இந்த 2 நம்பருமே அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பரில் சி போர்ட் நம்பர் 7, ஏ போர்ட் நம்பர் 2, 7, 2 பெருக்கல் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 14 மட்டும்தான். இப்போ 1 இல்லைனா 4 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆனால் நான் வந்து 2 நம்பருமே சி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த வருஷத்து வின்வின் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வாரம் வின்வின் நம்பர் 729, அதுக்கு முன் வாரம் வின்வின் நம்பர் 871. இப்போ போன வார ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் 9. இப்போ இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன வின்வின் ரிசல்ட் மட்டும் இங்கே எழுதியிருப்பேன். லாஸ்ட்டில் 9ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கணும். இப்போ இங்கே 577, அதுக்கு அடுத்த வாரம் வின்வின் நம்பர் 449, அதுக்கு அடுத்த வாரம் வின்வின் நம்பர் 783. இங்கே 027, அதுக்கு அடுத்த வாரம் வின்வின் நம்பர் 729, அதுக்கு அடுத்த வாரம் வின்வின் நம்பர் 324. லாஸ்ட்டில் 9 நம்பர் இருக்கும்போது அதுக்கு முன் வார சி போர்ட் நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9, 7, 63னா இங்கே 3வது வாரத்தில் 3ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கலாம். இங்கேயும் 9, 7, 63னா 3 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வார ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் 9, அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் 1. 1 × 9 பெருக்கல் பண்ணாலும் 9 தான். 9 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ இந்த மெத்தட் வந்து ஜென்ரலாக வின்வின் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு நம்பர் தான். இப்போ இதில் நம்மளுக்கு 9ன்ற நம்பர் லாஸ்ட்டில் இருந்தால் அதுக்கு முன் வாரம் இருக்கிற சி போர்ட் நம்பரோட பெருக்கல் பண்ணி எழுதுங்க. 9, 7, 63னா 3 பாஸ் ஆகிருக்கலாம். 9, 7, 63னா இங்கேயும் 3. இப்போது 9, 1ன்னு இருக்குது. இப்போ 9, 1 பெருக்கல் பண்ணால் 9 தான். அதனால் 9 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்டில் எடுத்துருப்பேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான்.
நேற்றைய நம்பர் வந்து 287. பி போர்டில் 8 இருக்கும். பி போர்டில் 8ன்னு பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 செட்டு ரிசல்ட்டு தான். 782, 485. இப்போ இங்கே 782, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 165. 485, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 216. பி போர்டில் 8 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 16 இருக்கும். இங்கேயும் பி போர்ட்னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 16. இப்போ நேற்றைய நம்பர் 287. பி போர்டில் 8 இருக்கும்போதே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 16 பாஸ் ஆகணும். 1 ஏற்கனவே சி போர்டில் சொல்லியிருப்பேன். அதனால் 6 மட்டும் இப்போ இந்த மெத்தடில் பி போர்டில் எடுத்துருப்பேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே பாருங்கள். பி போர்டில் 8 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 16 இருக்கும். 8 16 8 16. இப்போ 8 இருக்கிறதுனால 1 சி போர்டில் எடுத்ததுனால 6 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9, பி கேல்குலேஷன் 6, சி போர்டில் 1 4. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 961 964. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 96, பிசி 61 64, ஏசி பார்த்தீங்கன்னா 91 94. இந்த நம்பர் எல்லாமே வந்து நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 1 4 6. அதுக்கடுத்து இந்த வருஷத்து வின்வின் சார்ட் கம்பேர் பண்ணி 9 எடுத்துருப்பேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 9, பி போர்டில் 6, சி போர்டில் 1 4. பாக்ஸ் வந்து 961 964. ஏபி பிசி ஏசியில் வந்து ஏபி 96, பிசி 61 64, ஏசி 91 94. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிவிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.